மற்ற தலைவராக தலைவர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்து வருகின்றது. மணமக்கள் நிரம்ப படித்தவர்கள், உலகத்தை தெரிந்தவர்கள். அதையெல்லாம் ஆன்றோர் பெருமக்கள் வாழ்த்திய வாழ்த்துக்களை மனதிலே கொண்டு கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வெற்றிக்கு தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பல்லாண்டு காலம் மணமக்கள் வாழ்க 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 என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றுவார்கள். இங்கே கூடியிருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தில் நம் அனைவருக்கும் தந்தையாய் விளங்குகிற தலைவர் கலைஞர் அவர்களே, இனமான பேராசிரியர் அவர்களே, தளபதி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமக்களே, மணமக்களே, மணமக்களின் பெற்றோர்களே, உறவினர்களே, கழகத்தினுடைய மூத்த பொறுப்பாளர்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தியாகராயர் பெயரிலே அமைந்திருந்தாலும் கூட தியாகராய நகர் பகுதியில் அன்றைக்கு கழகத்தை வளர்ப்பது அத்தனை எளிதான செயலாக இருந்திருக்க முடியாது. தியாகராய நகரும் மயிலாப்பூரும் நமக்கு சாதகமாக இருந்த இடங்கள் இல்லை. ஆனால் அன்றைக்கே திமுக கழகத்தை வளர்த்தவர்களில் ஒருவரான ஐயா பழக்கடை ஜெயராமன் அவர்களினுடைய இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற வாய்ப்பினை, பெருமையினை எனக்கு தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நெருக்கடி நிலை காலத்திலே மட்டுமல்ல, கழகம் நெருக்கடியை சந்தித்த காலத்திலேயெல்லாம் பழக்கடை ஜெயராமன் அவர்கள் உறுதியாக கழகத்திற்காக நின்றவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். 1960களின் தொடக்கத்தில் திமுக கழகம் முதலாக பிளவுபட்ட நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து 3 அடுக்கு மேடை அமைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி காட்டி, கழகத்திலே இருந்து ஒரு சில செங்கல்கள் உருவப்பட்டிருக்கலாம், ஆனாலும் கழகம் என்றைக்கும் கோட்டை தான் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டியவர் ஐயா பழக்கடை ஜெயராமன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய மகனாக இருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்கள், இன்னொரு மகனாகிய கருணாநிதி அவர்கள், அவர்களின் இல்ல திருமணம் இது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே தலைமுறை தலைமுறையாக வருகிற ஒரு இயக்கம். எனவேதான் இதனை நான் பெரிய குடும்பம் என்று சொன்னேன். நம்முடைய மாவட்ட செயலாளரின் தந்தையார் மட்டுமில்லை, என்னுடைய தந்தையாரும் திமுக கழகத்தை சார்ந்தவர். நம்முடைய TKS இளங்கோவன் அவர்களின் தந்தையாரும் திமுகவை சார்ந்தவர். தளபதிக்கும் அது பொருந்தும். தளபதியின் தந்தையார் திமுக அல்ல, தளபதியின் தந்தையார்தான் திமுக என்பதை நாம் அறிவோம். எனவே இது ஒரு பெரிய குடும்பத்தின் திருமணம். இந்த திருமணத்தில் எனக்கும் அளித்த வாய்ப்புக்கு நன்றி. மணமக்கள் வாழ்க, நல்ல நண்பர்களாக வாழ்க, நலம் பெறுக, வளம் பெறுக, பெறுகின்ற எல்லாவற்றையும் இந்த சமூகத்திற்கும் தருக என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய முன்னாள் அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றுவார். அன்பார்ந்த நம் நினைவில் வாழும் பெரியவர் திரு பழக்கடை ஜெயராமன் அவர்களின் திருமணத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி வைத்திருக்கிற உலகத் தமிழர்களின் தலைவர், நம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே, இனமான பேராசிரியர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய நம் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்காலம், கழகத்தின் எதிர்காலம், நம் இனிய தளபதி அவர்களே, மழவிழாக்கு சிறப்பிலாற்ற வந்திருக்கிற அருமணன் ஆற்காட்டார் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய திரு அருமணன் VP துரைசாமி அவர்களே, அருமணன் சுப வீரபாண்டியன் அவர்களே, சகோதரி திருமதி சர்க்குணம் பாண்டியன் அவர்களே, திரு TKS இளங்கோவன் அவர்களே, திரு பொன்குமார் அவர்களே, அருமை அண்ணன் ஆலந்தூர் பாரதி அவர்களே, திரு லியோனி அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றியிருக்கிற அருமை சகோதரர் திரு திருமா அவர்களே, மற்றும் கூடியிருக்கின்ற கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 10 வயது இருக்கும்போதுதான் முதலில் மறைந்த திரு பழக்கடை ஜெயராமன் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அது எங்கே கிடைத்தது என்றால் சிறைச்சாலையில் தான். மத்திய சிறைச்சாலைக்கு அது நெருக்கடி காலத்திலே கழகத்தின் சார்பில் அனைவரும் சிறையில் இருந்தார்கள். தளபதி இருந்தார், என் தந்தை இருந்தார், ஆற்காட்டர் இருந்தார்,
அருமையன் பழக்கடை ஜெயராமன் அவங்க இருந்தார்கள். அப்போ செல்லும்போது நான் சிறுவன், ஒவ்வொருவரும் காத்திருப்போம். முதல்ல அவங்க உட்காருவாங்க, அரை மணி நேரம் கழித்து அடுத்தவர்கள் குடும்பம் போய் பார்க்கும். அப்பொழுதுதான் அவரை பார்த்திருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் எங்கள் குடும்பத்தில் பெரியவர் யார் என்றால் தலைவர் கலைஞர் தான். தலைவர் கலைஞரை எதிர்த்து யாருக்கும் பேச தைரியம் இருக்காது. ஆனால் தலைவர்கிட்டே போய் தன் கருத்தை கவலைப்படாமல் உரத்த குரல் கொடுக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருந்தது என்றால் அப்போது மறைந்த பழக்கடை ஜெயராமன் அவர்கள் இருந்தது. அதே இதை இப்பொழுது நமது மாவட்ட செயலாளர் அருமை அன்புகிட்டும் நான் பார்க்கின்றேன். அது பார்த்தீர்கள் அவருக்கு அது பெருமை அவருக்கு இருக்கு. சிறைச்சாலை செல்வதிலே பெரியது. ஆனால் திமுக இருந்தால் எல்லாம் சிறைச்சாலை சென்றாகணும், அப்பதான் பெருமை. ஆனால் நமது மாவட்ட செயலாளர் அன்பழகு பெரிய பெருமை. தன் தந்தைக்கு முன்னாலே சிறைச்சாலைக்கு போயிட்டார். எமர்ஜென்சியில அவர் தந்தையை அரெஸ்ட் பண்ண வராங்க, இல்லைன்னொன்னே சும்மா இருந்த அன்பழகனை கூட்டி போய் சிறைச்சாலையில் உட்கார வச்சு உங்க அப்பா வந்தாதான் அவனை விடுவிப்பேன் என்ற பெருமை அவருக்கு இருந்தது. அது மட்டுமில்ல, எந்த தொண்டனுக்கும் இல்லாத பெருமை நமது அன்பழகனுக்கு உண்டு. காரணம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது இந்த ஜெயலலிதா அப்பொழுது 2001 எதிர்த்து பேசியதற்காக, சட்டசபையில் பேசியதற்காக கைது செய்தார்கள். அது கைது செய்த போது அது கைதை எதிர்த்து தொண்டன் செல்வரை தலைவர் கலைஞரே நேரில் சென்று சாலையிலே அமர்ந்து போராடி காட்சி. அது இல்ல, தலைவருக்காக தொண்டர்கள் போராடலாம், ஆனால் தொண்டருக்காக, அது அன்பழகனுக்காக போராடிய பெருமை தலைவருக்கு உண்டு. அந்த பெருமை திரு அன்பழகன் தான் சாரும். அதுபோல் நான் சொல்லுவேன், பல மாவட்ட செயலாளர்கள் பெற்ற கழகம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பெருமை என்னென்றால், ஒரு மாவட்ட கூட்டங்கள் வைக்கும் போதென்றும் மாநாடு வைக்கும் போதென்றும் அவர்கள் மாவட்டத்திலே அழகாக பல அலங்காரங்களை செய்து, அதாவது பொதுமக்களே நம்மது விழுப்புரம் மாவட்டத்தில் இப்படி பண்றாரா பொன்முடி, நம்ம திருச்சி மாவட்டத்தில் நேரு இப்படி பண்றாரா இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சென்னையிலே தலைவர் பிறந்த நாளை ஒரு மாநாடாக கொண்டாடி, ஏன் முதல் சிறப்புகளை செய்தவர் நமது அன்பழகன். கோபாலபுர இல்லத்தையே ஒரு மேடையாக அமைத்து பெருமை காட்டினார். அது பத்தாது என்று அறிவாலயத்தையே இங்கே ராயப்பேட்டைக்கு அழைத்து வந்து மேடையாக காட்டினார். பிறகு சென்னை உள்ள மக்கள் தலைவர் பிறந்த இடத்தமான திருக்கோவிலை பார்த்ததில்லை, அந்த திருக்கோவிலை இல்லத்தையே இங்கு வைத்து சிறப்பு செய்தார். அத்தனை சிறப்பு செய்த திரு அன்பழகன் அவர்கள் இல்ல திருமணத்திலே இன்று மணமக்களில் திரு மீனா அவர்களுக்கும் யுவராஜர்களும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, அதே போல் லியோனி அவர்கள் கருத்து சொன்னார்கள். கருத்து வேறுபாடு இருக்கணும், கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, கருத்து பரிமாற்றம் இருந்தால்தான் ஒரு குடும்பம் நன்றாக விலகும் என்று கூறி வேடுவர்களின் நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றுவார். தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களே, இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, அண்ணன் தளபதி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களே, தென் சென்னை மாவட்ட செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, மணமக்களின் உற்றார் உறவினர்களே, தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மணமக்கள் யுவராஜ், மீனா ஆகிய இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு வரும்படி எனக்கு அழைப்பு விடுப்பதற்காக வருகை தந்தபோது அன்பு சகோதரர் ஜே கருணாநிதி அவர்கள் ஒரு தகவலை சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் நடத்தி வைக்கிற இந்த திருமணம் 8வது திருமணம் என்று சொன்னார்.
இதுவரையில் 7 திருமணங்களை நடத்தி வைத்து 8வது திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக தலைவர் வருகை தர இருக்கிறார் என்பதை பெருமை பொங்க கூறினார். 8 தலைமுறைகளை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்குகிறார் என்பது நமக்கு பெருமையை தருகிறது. அதைவிட அண்ணன் சுபைவி அவர்கள் சொன்னதைப் போல கட்சியை ஒரு கட்சியாக நடத்தாமல் ஒரு குடும்பமாக நடத்துகிற பாங்கு தலைவர் கலைஞரிடத்தில்தான் நாம் பார்க்க முடிகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்காமல், அதிகார தோரணையை காட்டாமல், தலைவர் எடுக்கிற முடிவுக்கு எல்லோரும் தெண்டனிட்டு அடிபணிந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் அதிகாரம் செலுத்தாமல், ஆதிக்கம் செலுத்தாமல், குடும்பத்தில் எப்படி ஒருவருக்கொருவர் நாம் விட்டு கொடுத்து ஜனநாயக பூர்வமாக ஒரு உணர்வை பெறுகிறோமோ, பாச உணர்வை காட்டுகிறோமோ, அதை போல கட்சியில் தலைவரை குடும்பத் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பாரம்பரியத்தை, ஒரு பண்பாட்டை அரசியல் களத்தில் வளர்த்திருப்பவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தோழமை கட்சி தலைவர்கள் கூட தலைவரிடத்திலே பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ஜனநாயக பூர்வமாக தலைவரிடத்திலே எந்த கருத்தையும் பரிமாறிக்கொள்ள முடியும் என்பதுதான். வேறு எந்த கூட்டணி கட்சி தலைவரிடத்திலும் போய் உட்கார்ந்து நம்முடைய மனதில் பட்ட கருத்துக்களை பேச முடியாது. கருத்து